Next question, electric field. மின்புலம். ரைட். ஸோ இப்போ ஒரு 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து Q1 ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. இது பாசிட்டிவ்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இதை சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம ஏதோ ஒரு இன்னொரு சார்ஜ் Q2 ஆர் ஏதோ ஒரு பாயிண்ட் சார்ஜை நாம வந்து கொண்டு வரும்போது லைட் சார்ஜஸா இருந்தா அட்ராக்ட் பண்ணுமா ரிப்பல் பண்ணுமா? லைட் சார்ஜஸ்னா ரிப்பல் பண்ணும் சார். வெரி குட். லைட் சார்ஜஸ்னா என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். இப்போ அன்லைட் சார்ஜஸா இருந்தா அட்ராக்ட் பண்ணும் சார். அட்ராக்ட். வெரி குட். அட்ராக்ட் பண்ணும். இப்போ என்னோட क्वेश्चन என்ன அப்படின்னா, இப்போ நானு இந்த இடத்துல ஒரு ஒரு Q அப்படின்னு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து Q1 வச்சனால அது Q2 வச்சுக்குவோம். சரியா? அப்போ இங்க Q2 சார்ஜ் வச்சாலே இந்த Q1க்கும் Q2க்கும் இடையில என்ன ஆகும்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். Q1க்கும் Q2க்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஆனா Q1க்கும் Q2க்கும் இடையில பாருங்க சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தொலைவுல தான் நம்ம R அப்படிங்கிற இந்த Rன்னு வச்சுக்கோங்க. R தொலைவுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? Q2 வச்சிருக்கோம். அப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இந்த Q1க்கும் Q2க்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு. Q1க்கும் Q2க்கும் இடையில ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஒரு இன்ட்ராக்ஷன். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ். ஒரு குறிப்பிட்ட தொலைவுல ஒரு விசை செயல் இருக்கு. அதனாலதான் இந்த Q2 என்ன பண்ணுது அப்படின்னா இந்த Q1னால ஏதோ ஒரு விசையை உணருது, ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம கூலும்ஸ் லால பார்த்தோம். அப்படின்னு கூலும் விதியில நாம வந்து படிச்சோம். சரியா? வசந்த், உங்களோட மொபைல் எதுவுமே கிறுக்காதீங்க. குழந்தைங்களா, இந்த ஜூம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைல்ல என்ன பண்ணாலுமே நீங்க என்ன பண்றீங்கிறது கிளியரா தெரியும். அதுக்காக நீங்க வீடியோலாம் மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. சரியா? மொபைல்ல கிறுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு கிளியரா தெரியும். இப்போ நீங்க ஏதாவது கிறுக்குனீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒரு மாணவர் வந்து இதுல ஏதோ மொபைல்ல கிறுக்கிறார் அப்படின்னா அந்த கிறுக்கிறது யாருங்கிறது இங்க டிஸ்பிளேல வந்து. அதனால மொபைல் எதுவுமே பண்ணாதீங்க. ரைட். சோ அப்ப இப்போ இங்க வந்து பாருங்க இந்த ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட தொலைவுல ஒரு விசை செயல்படுகிறது. சரி சார், இந்த டிஸ்டன்ஸ் எது வரைக்கும் சார் இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் எது வரைக்கும் இருக்கும் நமக்கு தெரியுமா? கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் சார் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த இடத்துல வைக்க, சரியா? அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பிளஸ் இது மைனஸ் அப்ப அட்ராக்ட் பண்ணிருக்கு. இப்ப நான் இந்த பாயிண்ட்ல வைக்கும் போது இந்த Q2 ஆனது அப்படியே இருக்கு, ஸ்டேபிளா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அட்ராக்ட் ஆகாது சார். ஏன் அட்ராக்ட் ஆகல? ஆக்சுவலி ஏன்னா தூரமா இருக்கு, டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குல்ல சார். டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. சரியா? சரி, வெரி குட். ஆனா நம்ம பாலாஜி நாம கூலும்ஸ் லால படிச்சோமே பாலாஜி, F vectors equal to K into Q1 Q2 by R square into R cap படிச்சோம் இல்லையா? படிச்சோம். ஆனா இந்த இந்த ஃபோர்ஸ் வந்து பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னா கண்டிப்பா விசை இருந்தே ஆகணும் இல்லையா பாலாஜி? ஆனா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஓகே சார், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. அப்ப என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் ஆக ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆயிட்டே வரும்? டிக்ரீஸ் ஆகும் சார். டிக்ரீஸ் ஆயிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். சொல்லுங்கம்மா. கீழே பாருங்கம்மா, கீழே பாருங்க. சரி,
அப்போ கவனிங்களா குழந்தைங்களா, இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆயிட்டே வருது, ஃபோர்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. அப்போ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போகும்போது அந்த ஃபோர்ஸை என்ன பண்ணாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. அப்ப நாம என்ன இமேஜின் பண்றோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சார்ஜ் இருக்கு அப்படின்னா, அந்த பாயிண்ட் சார்ஜை சுத்தி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் என்ன இருக்கும், ஒரு ஃபீல்டு இருக்கும், ஒரு புலம் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஃபீல்டு, புலம் அப்படிங்கிற கான்செப்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதுக்கு நீங்க எப்படி இமேஜின் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிளஸ் ஒன்ல படிச்சிருப்போம். நம்ம பூமியில இருந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட மேல த்ரோ பண்ணாலும் திருப்பி என்னங்க வந்துரும், கீழே தான் சார் கீழே தான் சார் வரும். வெரி குட், பூமிக்கு வந்துரும், கீழே வந்துரும். ஏன்? கிராவிடேஷனல் கிராவிடேஷன். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நம்ம படிச்சோம், சரியா? ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருந்து 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் ஒரு ஆப்ஜெக்ட நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். பூமியில இருந்து ஒரு பொருளை ஒரு செகண்ட்ல 11.2 கிலோமீட்டர் அந்த ஸ்பீட்ல போகுது. அப்ப என்ன ஆகும், அந்த பொருள் பூமிக்கு திருப்பி வருமா? வராது சார். வராது சார். வெரி குட் சுரேந்தர், வெரி குட். ஏன் வராது சார்? ஏன்னா அது வந்து சார் அதோட புவியீர்ப்பு விசை முடிஞ்சிடும் சார். வந்து கடந்து போயிடுது அந்த ஸ்பீட்ல போகும்போது. ஸ்பீடு அது பூமியில இருந்து ஒரு பொருளை 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட்ல நாம எரிஞ்சோம் அப்படின்னா அந்த பொருள் என்ன பண்ணிடும், புவியீர்ப்பு விசையை தாண்டி என்ன பண்ணிடும், வெளியில போயிடும். அதுக்கு மேல அந்த பொருள் கீழே என்ன செய்யாது, வராது. சரியா? அப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன செய்யும், ஒரு ஃபீல்டு இருக்கும், ஒரு புலம் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட மைக்கேல் ஃபாரடே வந்து என்ன பண்றாரு, இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சரியா? அப்போ வந்து பாருங்க, இது Q1 Q2 இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போதே என்ன செய்யுது, ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ இது ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போதே ஆக்ட் ஆகுது, ஒரு குறிப்பிட்ட தொலைவுல இருக்கும் போதே அங்க விசை செயல்படுகிறது. அப்ப இது கான்டாக்ட் ஃபோர்ஸா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடு விசையா தொடா விசை? கேக்குற கொஸ்டின் புரியுதாமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்? நிலைமின்னியல் விசை என்பது ஒரு தொடு விசையா தொடா விசையா? யாராவது சொல்லுங்க. சீனிவாசன் சொல்லுங்க. கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா ரெண்டும் ஃப்ரிக்ஷன்ல இருக்கும்போது, கான்டாக்ட்ல இருக்கும்போது மட்டும் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் இல்லையா? இது ரெண்டும் தொடவே இல்லையே. Q1 Q2 ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல தானே இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது இங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்ப அது என்ன ஃபோர்ஸ்? அது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் தொடா கான்டாக்ட் விசை. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடா விசை. சரியா? ரைட். சோ இப்போ நான் இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பத்தி. இப்ப நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரியுதாமா? தெரியுது சார். இப்ப பாருங்க, இப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. சரியா? இந்த ரெட் கலர் தெரியுதாமா? இந்த ரெட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இமேஜின் பண்ணுங்க. அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜை சுத்தி என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஃபீல்டு இருக்கும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். மைக்கேல் ஃபாரடே என்ன சொல்றாருன்னா, இந்த யூனிவர்ஸ்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும். பிரபஞ்சத்துல உள்ள ஒவ்வொரு மின் துகளும் அதை சுத்தி ஒரு மின் புலத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி மைக்கேல் ஃபாரடே வந்து சொல்றாரு. அப்போ அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும்னு இந்த டயக்ராம் இந்த வீடியோல பாருங்க. இப்ப பாருங்க, இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இதை சுத்தி வந்து பாருங்க ஒரு ஏரோ மார்க் போட்டுருக்காங்க பாத்தீங்களா? இது எல்லாமே வெளிநோக்கி இருக்கும். இது என்ன நான் அப்புறம் சொல்றேன். இப்போ வந்து பாருங்க, இந்த சரௌண்டிங்ல வந்து நீங்க எந்த ஒரு பாயிண்ட் சார்ஜை வச்சாலுமே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இப்போ இதுல வந்து இப்ப பாருங்க, இப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜால ஒரு இதை சுத்தி உள்ள ஒரு ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு வந்து என்ன இருக்கு, கிரியேட் ஆயிருக்கு.
அந்த ஃபீல்டு எது வரைக்கும் தான் இருக்குன்னு பாருங்க. அந்த ஃபீல்டு வந்து பாருங்க இது வரைக்கும் தான் இருக்கு இல்லையா? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான். இப்ப இங்க வந்து இது இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ்க்கு மேல நாம ஒரு பாயிண்ட் சார்ஜை வச்சோம்னா, ஒரு மின் துகளை வச்சோம்னா அது என்ன செய்யாது? விசையை உணராது. மின்புலம்ங்கிறது ஒரு மின் துகள் இருக்கு, அந்த மின் துகளை சுற்றியுள்ள வெளியில் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் என்ன செய்யும்னா அதால ஒரு மின் புலம் உருவாகும். அது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறதுனா, வேற ஒரு மின் துகளை இந்த தொலைவுல நீங்க எங்க வச்சாலும் ஒரு விசையை உணரும். இதை தாண்டி நீங்க இந்த இடத்துல, உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க. அர்ச்சனா உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. அர்ச்சனா, அர்ச்சனா நான் பேசுறது கேக்குதாமா? சார் ஸ்லோவா கேக்குது சார். ஓகே, அப்ப உங்களுக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தமா? உங்க வீட்டுக்குள்ள நீங்க மூவ் ஆயிட்டே இருங்க. எந்த ஒரு இடத்துல நான் பேச கிளியரா இருக்கோ அந்த இடத்துல அப்படியே உட்காருங்க. சரியாமா? ரைட். இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சார்ஜ் வச்சோம்னா அது ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா பண்ணாதாமா? பண்ணும் சார். அப்ப நீங்க கரெக்டா கவனிக்கலன்னு அர்த்தம். இங்க பாருங்க, இது ஒரு பாயிண்ட் சார்ஜ். இந்த பாயிண்ட் சார்ஜ் சுத்தி ஒரு ஃபீல்டு ஜெனரேட் ஆகுது, கிரியேட் ஆகுது, ஒரு மின்புலம் உருவாகுது. அந்த மின்புலத்துக்குள்ள எந்த ஒரு புள்ளியிலையும் நாம வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் சார்ஜ் வச்சோம்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதை தாண்டி வச்சிருக்கோம். அதனால என்ன பண்ணிருக்கேன், இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பென்ல எழுதுறேன். இங்க பாருங்க, இது வரைக்கும் தான் என்ன இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல இது வரைக்கும் 3D வீடியோ, இது இமேஜ் இது. ஸோ அப்ப வந்து பாருங்க, இது வரைக்கும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இங்க வைக்கிறேன் நான் ஒரு பாயிண்ட் சார்ஜ். அப்ப ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா அர்ச்சனா? சொல்லுங்கம்மா. பண்ணாது சார். வெரி குட், பண்ணாது. சரியா? இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் வைக்கிறேன். அப்ப நான் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா பண்ணாதாமா? பண்ணும் சார். பண்ணும். வெரி குட். ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, F vector is inversely proportional to square of the distance. Distance increase ஆக force ஓட வேல்யூ ரெடியூஸ் ஆயிட்டே வரும். சரியா? ரைட். அப்படி இந்த வீடியோ பாருங்க. இப்ப பாருங்க, இத சுத்தி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபீல்டு வந்து ஜெனரேட் ஆகுது. அததான் என்ன சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இது எப்படி சார் நாம வந்து தெரிஞ்சுக்க முடியும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ நீங்க ஈவினிங் வந்து ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் டேஸ்ல வீட்டுக்கு போன உடனே வீட்டுல பவர் இருக்கா இல்லையா நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? லைட் போட்டு டெஸ்ட் பண்ணுங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம் சார். வெரி குட். சுவிட்ச் ஆன் பண்றீங்க. சுவிட்ச் ஆன் பண்ணா லைட் எரிஞ்சதுன்னா பவர் இருக்குன்னு அர்த்தம் வீட்டுல. சரியா? இப்போ ஒருவேளை உங்க வீட்டுல வெறுமனே எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லிட்டேன், பிசிக்ஸ்னால இமேஜினேஷன் தான். இமேஜின் பண்ணணும். எந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை, ஆனா ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கு. ஒயர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளக் பாயிண்ட் மட்டும் இருக்கு. அப்ப நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? மீட்டர் பாக்ஸ்ல போய் பார்ப்போம் சார். வெரி குட். மீட்டர் பாக்ஸ்ல போய் பாப்பீங்க. வெரி குட். அந்த பிளக் பாயிண்ட மட்டும் வச்சு ஏதாவது டெஸ்ட் பண்ண முடியுமா நம்மளால? கை வச்சு சார். பாருங்க பழனிவேல் சார் டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணலாம் சார். வெரி குட். டெஸ்டர் வச்சு நம்ம என்ன செய்யலாம்? செக் பண்ணலாம். அததான் மைக்கேல் ஃபாரடே என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு பர்டிகுலர் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ். அந்த பாயிண்ட் சார்ஜ சுத்தி உள்ள ஸ்பேஸ்ல ஒரு டெஸ்ட் சார்ஜ நாம வைக்கிறோம். அந்த டெஸ்ட் சார்ஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு 1 யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜ்ங்கிறது எப்படி இருக்கும்பா? 1 யூனிட் பாசிட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ். ஓரலகு நேர் மின்னூட்டம் உடையது. ஓரலகு நேர் மின்னூட்டம் உடையது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சோதனை மின்னூட்டம் அப்படிங்கிறோம். அப்ப இத சுத்தி உள்ள வெளியில அந்த சோதனை மின்னூட்டத்தை நாம என்ன செய்யறோம்? வைக்கிறோம். வைக்கும்போது எவ்வளவு தொலைவு வரைக்கும் அந்த சோதனை மின்னூட்டம் விசையை உணருமோ
அது வரைக்கும் என்ன இருக்குன்னு அர்த்தம்? மின்புலம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல வைக்கும்போது அந்த சோதனை மின்னூட்டமானது விசையை உணரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க என்ன இல்லைன்னு அர்த்தம்? மின்புலம் இல்லைன்னு அர்த்தம். குழந்தைங்க, நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? எஸ் சார். Yes, sir. ஓகே. அப்ப ஒரு சார்ஜ் இருக்கு, பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. அந்த பாயிண்ட் சார்ஜோட ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சார்ஜ் வைக்கும்போது அந்த டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது பாருங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன இருக்குன்னு அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆகுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும். அதை அடுத்த டெஃபினிஷன்ல நாம பார்க்கலாம். ரைட், பாருங்க இந்த வீடியோ பாருங்க. இப்ப பாருங்க, இதை சுத்தி நாம என்ன சொல்லுவோம்? இந்த ஸ்பேஸ்ல எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும், மின்புலம் வந்து இருக்கும். அதுதான் வந்து பாருங்க, இதுல வந்து பாருங்க, இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க, இந்த இதுல பாருங்க ரெட் கலர், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இமேஜின் பண்ணோம். இந்த ஃபீல்டு எல்லாமே என்ன செய்யணும்? வெளிநோக்கி போகுது, அவுட்வர்ட் டைரக்ஷன். ஏரோ மார்க் பாருங்க, அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். இப்ப இந்த இதுல பாருங்க, ஏரோ மார்க் இன்வர்ட்ல இருக்கா அவுட்வர்ட்ல இருக்காமா? இன்வர்ட்ல இருக்கு சார். இன்வர்ட்ல இருக்கு. சோ இப்போ வந்து இது நெகட்டிவா இருந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரிக் ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வர்டா இருக்கும். இதை நம்ம அடுத்த பாயிண்ட்ல பார்க்கலாம். ரைட், அம்மா ரசூல் பர்வீன் அம்மா. சார் ஓகே, மைக் மியூட் பண்ணிக்கங்க. என்ன சார் கைப்பட்டு வந்துருச்சு. கைப்பட்டு. சாரி சார். ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்லைம்மா. ரைட், அப்ப கவனிங்க. தமிழ் மீடியம் கார்த்திகேயன் உங்களோட மைக்கை மியூட் பண்ணிக்கணும். நாங்க யாரை அன்மியூட் பண்ண சொல்றோமோ அவங்க தான் என்ன செய்யணும்? அன்மியூட் பண்ணணும். சரியா? ரைட். சோ இப்ப கவனிங்க. இப்ப டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா நான் ஒரு டெஃபினிஷன் சொல்ல போறேன். நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா? அந்த வீடியோ வச்சு நம்ம ஒரு டெஃபினிஷன் சொல்ல போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இப்போ இதை சுத்தி ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா Q0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதனால என்ன பண்ணிக்கீங்கன்னா இப்ப டெஸ்ட் சார்ஜ் வந்து Q0ன்னு சொல்லிக்கங்க. கவனிங்க. அப்போ டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் as the space around the point charge. The space around the point charge in which the test charge experiences a force. Test charge experiences a force. அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட மின்துகள் இருக்கு. அந்த மின்துகளை சுற்றி உள்ள வெளியில் ஒரு சோதனை மின்னூட்டமானது உணரக்கூடிய விசை, அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின்புலம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. அதாவது அந்த ஃபார்முலா பாருங்க. அண்ணாஸ் உங்க மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. அண்ணாஸ் ஏன் மைக்க வெரி குட் அண்ணாஸ், வெரி குட். இப்ப இதுல Q0னா என்னம்மா அண்ணா? Q0ன்னு ஒண்ணு போட்டிருக்கேன் இல்லையாமா? அந்த Q0னா என்ன சொல்லுங்க? பாயிண்ட் சார்ஜா, டெஸ்ட் சார்ஜா? பாயிண்ட் சார்ஜ் சார். வெரி குட். பாயிண்ட் சார்ஜ் வந்து நாம வந்து Q0ன்னு சொல்றோம். சரி அண்ணா கவனிங்க. Q0னா டெஸ்ட் சார்ஜ்னு எடுத்துருக்கு. சரியாமா? ஓகே சார். அண்ணா சொல்லுங்க Q0னா என்ன? டெஸ்ட் சார்ஜ் சார். டெஸ்ட். ஏன் டெஸ்ட் சார்ஜ் எடுக்கணும்? என்ன சார்? Q1 சார் பாயிண்ட் சார்ஜ் சார். வெரி குட், வெரி குட். Q1 அது பண்ணிட்டு
அது சரௌண்டிங்ல இருக்கிறது டெஸ்ட் சார்ஜ் சார். வெரி குட் வெரி குட். ஏன்டா நான் கேக்குற கொஸ்டின்க்குன்னா ஏன் கியூ நாட்டை எடுத்திருக்கோன்னு கேக்குறேன். எஸ் வெரி குட். சொல்லுங்க ஏன் கியூ நாட்டை எடுத்திருக்கோம், எதுக்காக எடுத்திருக்கோம், ஏன், எதற்கு, எப்படி? அதான் சயின்ஸ். இப்ப இந்த கியூ நாட் இல்லைன்னா இதை சுத்தி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த கியூ நாட்டை இங்க கொண்டு வரலன்னா இதை சுத்தி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுமா. சார்ஜ் இருக்குன்னு தெரியாது. சார்ஜ் இருக்குன்னு தெரியாதா? சரி வெரி குட். இன்னும் கொஞ்சம் யோசிங்க. இந்த சார்ஜால என்ன கிரியேட் ஆயிருக்கு அதோட சரௌண்டிங்ல? எலக்ட்ரிக் ஃபீல்டு சார். அவ்வளவுதான். என்ன வெரி குட் வெரி குட் வெரி குட். சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு தெரியாது சார். வெரி குட். எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு தெரியாது சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். இத சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் ஒரு சார்ஜை கொண்டு வந்திருக்கோம். அதனாலதாங்க அதுக்கு பேரு டெஸ்ட் சார்ஜ். சரியா? அப்ப கவுனிங்க, ஒரு 2 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க, டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, மின்புல செறிவு வரையறு அப்படின்னு 2 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க குழந்தைங்களா. இந்த ஃபார்முலா எழுதிட்டாலே உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சு. E vector is equal to F vector by Q naught. அப்படின்னா கவனிங்க, F னா ஃபோர்ஸ், Q naught னா டெஸ்ட் சார்ஜ். அப்ப electric field intensity is defined as force experienced by the test charge. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ டிஸ்டன்ஸ் பொறுத்து என்ன ஆயிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் வேரியாக வேரியாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி வேரி ஆயிட்டே இருக்கும். நம்ம இப்போ அந்த அடுத்த டெரிவேஷன் பார்ட்ல பார்ப்போம். சரியா? அப்ப கவனிங்க, ஒரு 2 மார்க் क्वेश्चनல கேட்கலாம், டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் எ பர்டிகுலர் பாயிண்ட், ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியோட வேல்யூ வேரி ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு புள்ளிலையும் இந்த ஒரு குறிப்பிட்ட மின்துகளை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியிலையுமே மின்புலத்தின் மதிப்பு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம வரையறை எப்படி கொடுக்கணும், ஏதாவது ஒரு புள்ளியில எப்படி இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் as, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், at a particular point. Electric field intensity at a particular point is defined as the force experienced by the test charge. Force experienced by the test charge at a particular point. அதாவது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில வைக்கக்கூடிய ஒரு சோதனை மின்னூட்டமானது உணரக்கூடிய விசையின் எண் மதிப்பு. விசையின் எண் மதிப்பு தான் மின்புலச் செறிவு. கவனிங்களா குழந்தைங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா அந்த 2 மார்க் क्वेश्चन எழுதலாம். E vector is equal to F vector by Q naught. E னா electric field intensity, F னா force, Q naught னா test charge. E னா மின்புல செறிவு, F னா விசை. எதன் மீது செயல்படக்கூடிய விசை? Q naught, சோதனை மின்னூட்டத்தின் மீது செயல்படக்கூடிய விசை. சரியா? இப்ப கௌசிகா உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. கௌசிகா. சார் வெரி குட். டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஆன்சர் சொல்லுங்க. டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, மின்புல செறிவு வரையறு. கௌசிகா சார் சொல்லுங்கம்மா. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ஈக்குவேஷன் இங்க இருக்கே. ஈனா என்னமா குழந்தை? ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் சார். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. சரியா? ஈனால எலக்ட்ரிக் ஃபீல்ட். நாம இங்க இன்டென்சிட்டிக்கான டெஃபினிஷன் கேக்குறோம். ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு வச்சுக்கோங்க. எஃப்னா என்ன சொல்லுங்க கௌசிகா. ஃபோர்ஸா சார்? ஃபோர்ஸா சார் என்ன क्वेश्चन கேக்குறீங்களேம்மா? நான் உங்களை क्वेश्चन கேட்டா ஃபோர்ஸ். சரியா? வெரி குட். ஃபோர்ஸ். Q நாட்னா என்னமா குழந்தை? அது வந்து டெஸ்ட் சார்ஜ். வெரி குட், டெஸ்ட் சார்ஜ். இத ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லுங்க பாப்போம். ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டீங்கன்னா क्वेश्चन முடியும், ஆன்சர் முடிஞ்சு போச்சு.
ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல உள்ள electric field is defined as the வெரி குட் சொல்லுங்க. force Ah. externed in test charge, sir. Force experienced by the test charge at a particular point. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நாம இந்த டெஸ்ட் சார்ஜ் வைக்கும்போது அந்த டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட மேக்னிடியூட், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம். சரி, புரியுதுங்களாமா? Yes, sir. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்டா சொல்லுங்க பாப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் as Electric field intensity is defined as அதுக்கு the அது கொஞ்சம் force experienced. ஆமா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் எ பர்டிகுலர் பாயிண்ட் இல்லையா, அப்படி சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் எ பர்டிகுலர் பாயிண்ட். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ல என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வேரி ஆகும். கௌசிகா சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. Electric field intensity At a point is defined as at a point is the force very good, experienced by the test charge at a particular point. very good. அவ்வளவுதான் குழந்தை கௌசிகா, அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட், வெரி குட். ரைட், இப்போ பாருங்க கௌசிகா, மைக் மியூட் பண்ணிக்கங்க. சையது முகமது மொய்தீன், உங்க மைக் அன்மியூட் பண்ணுமா. சையது முகமது மொய்தீன், சையத் உங்க மைக் அன்மியூட் பண்ணுமா. சையத், நான் பேசுறது கேக்குதாமா? ஹலோ சார். வெரி குட், வெரி குட், வெரி குட்மா. இப்போ இந்த ஃபோர்ஸோட யூனிட் என்னம்மா சார்? கேக்கல சார். இந்த ஹலோ. கண்ணா, நீ பேசுன கிளியரா இருக்குமா? இங்க எஃப் சார் நெட்வொர்க் கம்மியா இருக்கு சார். நெட்வொர்க் கம்மியா இருக்குங்களா? எஸ் சார். நீங்க பேசுறது எனக்கு கிளியரா இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதாமா? ஹலோ. சையத், உங்க வீட்ல அப்படியே கொஞ்சம் நடக்க பார்க்கலாம். உங்க போன், உங்க கிளாஸ்ல அப்படியே போனை தூக்கிட்டு கொஞ்சம் நடங்க. எந்த இடத்துல சார் நெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு சார் அப்படின்றான் பரத்ராஜ். சார் கம்மியா இருக்கு சார். பேஸ்டா கம்மியா இருக்குமா? ஆர் பரத்ராஜ், ஆர் பரத்ராஜ், மைக்க சொல்லுங்க சார். நீங்க மட்டும் இருக்கீங்களா அல்லது உங்க பக்கத்துல வேற யாரா இருக்குது? பக்கத்துல இருக்காங்க சார், பக்கத்துல இருக்காங்க. யாரா இருக்கிறதுமா? ஒருத்தன் தான் சார் இருக்கான், என் தம்பி தான் சார். தம்பி தான் இருக்கானா? தம்பி என்ன பண்றான்? உட்கார்ந்து சார் இருக்கான் சும்மா. இல்லம்மா, வெரி குட். தம்பி, நான் கேக்குற கொஸ்டின் தான் தப்பு. தம்பி எத்தனாவது படிக்கிறான்? நம்ம ஸ்கூலா சார் 11th படிக்கிறானா? இப்ப என்ன குரூப் இப்ப எடுத்திருக்கான்? இன்னும் எடுக்கல சார், எடுக்க போறான். இன்னும் அட்மிஷன் போடல இல்லையா? போடல. ஆனா இப்பவே பாக்குறான், சரி நம்ம சயின்ஸ் குரூப் எடுக்கலாமா இல்ல ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கலாமா, இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி பார்ப்போம், பிசிக்ஸ் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்னு பாக்கலாம்னு பாக்குறானா? ஆமா சார், கூட சும்மா பாக்குறான் சார். பாக்குறான். கொடுங்க உங்க தம்பிகிட்ட பேச சொல்லுங்க. அவன் பேர் என்னமா? பரத்ராஜ், உங்க தம்பி பேர் என்ன? சரண் சார். சரண் சார். சரண், நீங்க பேசுங்க. நான் பேசுறது கிளியரா இருக்காமா சரண்? சார் 10th பிசிக்ஸ் படிச்சீங்களா? 10th சயின்ஸ்ல படிக்கல சார். படிக்கலையா? ஏன் படிக்காம? எக்ஸாமே எழுதல சார். எக்ஸாமே எழுதல சார். 9th சயின்ஸ்ல பிசிக்ஸ் படிச்சீங்களா? சரி சரி, பரவாயில்ல. நீங்க கிளாஸ் கொஞ்சம் கவனிங்க. உங்க அண்ணன் கூட உட்காந்து நீங்களும் கவனிங்க. என்ன கவனிச்சுட்டு சொல்லுங்க சார். இது வந்து எர்த் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா சார் இந்த கான்செப்ட்? கண்டிப்பா எடுத்துக்கலாமா, கண்டிப்பா எடுத்துக்கலாம். நம்ம இத வந்து பாத்தீங்கன்னா, இத வந்து எர்த்னு எடுத்துக்கிட்டு இத சுத்தி உள்ள ஃபீல்ட் இருக்கு பாருங்க. நீங்க அட்மாஸ்பியர். ஆமா, அட்மாஸ்பியர், ஸ்பேஸ், புறவெளி. ஒரு ஆப்ஜெக்ட த்ரோ பண்ணினா என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுக்காக தான் நம்ம போன கிளாஸ்லயே ரெண்டையும் கம்பேர் பண்ணோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் கூலும் ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணோம். சரியா? அதான் சார். இப்போ ஒன்னு எழுதி பாத்தீங்க சார், அது மட்டும் சொல்றேன் சார், கரெக்டானு பாருங்க சார். சொல்லுங்க விஜய், சொல்லுங்க. இது Q1 வந்து லேண்ட் எடுத்துக்கலாம் சார். அதுக்கப்புறமா Q2 வந்து அட்மாஸ்பியர். இத சுத்தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கனால ரெண்டுமே இது அட்ராக்ட் ஆகும். ஆமா ஆமா, வெரி குட். அத தாண்டி அட்மாஸ்பியரை தாண்டி போகும்போது இது ஸ்பேஸ். அத வந்து இது ரெண்டுத்துக்குமே இது அட்ராக்ட் கிடையாது சார். அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடையாது.
வெரி குட் வெரி குட் வெரி இந்த குட். மாதிரி எடுத்துக்கலாமா சார் கான்செப்ட்? கண்டிப்பா குழந்தைங்களா எல்லாருமே விஜய்க்கு உங்க வீட்ல இருந்த மாதிரியே கை தட்டி அவரை என்கரேஜ் பண்ணுங்க. அவரு நான் வந்து ஒரு சரண் அப்படிங்கிற தம்பிகிட்ட பேசும்போது, பரத்ராஜோட தம்பி சரண் கிட்ட பேசும்போது விஜய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. என்ன பண்ணலாம், இது எப்படி நம்ம இமேஜின் பண்ணலாம், எப்படி இமேஜின் பண்ணி பிசிக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு இமேஜின் பண்ணிருக்காங்க. அதோட விளைவு தான் இப்ப அவங்க சொல்லக்கூடிய ஆன்சர். வெரி குட் விஜய், வெரி குட். இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க. வெரி குட் தேங்க் வெரி குட் வெரி குட் ரைட். சோ பரத்ராஜ் உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க நீங்க. ஆர் பரத்ராஜ் மைக் அன்மியூட் பண்ணுங்க. சரி, யாரா ஒரு ஸ்டூடண்ட்ஸ் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னதுயா? சார் நியூட்டன் சார். வெரி குட் நியூட்டன். வெரி குட் நியூட்டன். Q வந்து கூலம் சார். வெரி குட். சார்ஜோட யூனிட் வந்து கூலும். கூலம். சோ அப்ப எலக்ட்ரிக் NT இன்வெர்ஸ். யூனிட் வந்து நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ். கூலும். நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ். ரைட்டா? இப்ப கவனிங்க, இந்த Qக்கும் இப்ப இது வந்து Q1 எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த Qனே எடுத்துக்கங்க. ஏன்னா நாம வந்து இது Q0 தான் எடுத்திருக்கோம், அதனால அதை Qன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கங்க. நீங்க Q1 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் தப்பு இல்லை. இப்ப கவனிங்க குழந்தைங்களா, இப்ப பாருங்க, இந்த Qக்கும் Q0க்கும் இடையில ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்குமா, நிலை மின்னியல் விசை இருக்குமா? இப்போ இதை நீங்க பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் பாசிட்டிவ், அது என்ன ஆகும்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்கும். இப்போ நமக்கு அட்ராக்டிவா ரிப்பல்சிவாங்கிறத விட்டுருங்க. இப்போ இது ரெண்டுக்கு இடையில என்ன ஆகும்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸோட வேல்யூ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆகும்? F vector is equal to 1/4 pi epsilon naught into சுரேந்தர் சொல்லுங்க. சார் Q by R. இல்லம்மா, Q1 Q2 by R. Q1 Q2 இல்லம்மா. வெரி குட். நம்ம வந்து Q1 Q2ன்னு எடுத்திருந்தோம்னா Q1 Q2. இப்ப நாம எப்படி எடுத்திருக்கோம்? Q Q0 தான் எடுத்திருக்கோம். Q Q0 சார். ஆமா, அப்ப என்ன ஆகும்? Q Q0 by R square. R square into R cap. into R cap. சரி, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம R ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இல்லையா, R ன்னு எடுத்திருக்கோம். ரைட்டா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா அப்ப இதுல அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் என்ன ஆகும். E is equal to என்ன வரும் சொல்லுங்க. ஃபார்முலா என்ன? E vector is equal to F vector by Q0 இல்லையா? அப்ப F ஓட வேல்யூ என்னது? 1/4 pi epsilon naught. சொல்லுங்க. F க்கு பதிலா Q0 by R square R cap. divided by என்ன வரும்? Q0 இல்லையா? அப்ப Q0 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வெக்டார் மின்புலம் E வெக்டார் is equal to 1/4 pi epsilon naught by into Q by R square into R cap. R square into R cap. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல படிக்கக்கூடிய செகண்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் F is equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 by R square. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா Q by R square. நிலை மின்னியல் விசைனா Q1 Q2 by R square. மின்புலம் அப்படின்னா Q by R square. ஏன்னா அந்த ஃபார்முலா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சரியா? அப்ப இங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் is inversely proportional to the square of the distance between them. அப்ப இந்த பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலத்தோட மதிப்பு அதிகரிக்குமா குறையும்? டிக்ரீஸ் ஆகும் சார். டிக்ரீஸ் ஆகும். வெரி குட் வெரி குட். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? ரைட். சோ அப்ப பாருங்க, இததான் வந்து மைக்கேல் ஃபாரடே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு? எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்டை மைக்கேல் ஃபாரடேங்கிற சயின்டிஸ்ட் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுல நீங்க மெயினா மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ஆக்ஷன் அட் எ பாயிண்ட், குறிப்பிட்ட தொலைவில் நடைபெறக்கூடிய விசை. அதை வந்து நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ் தான் நாம இந்த ஃபீல்டு கான்செப்ட் மூலமா நாம என்ன பண்றோம்? எக்ஸ்பிளைன் பண்றோம். ஏன்னா இது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடா விசைகள். அப்போ எங்கெல்லாம் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன கான்செப்ட் இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, நம்ம எலக்ட்ரிசிட்டில எலக்ட்ரிக் ஃபீல்டு.
சரி, ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல எல்லாமே ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். உடா விசைகள்ல எல்லாத்துலயுமே புலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இதான் மைக்கேல் ஃபாரடே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ரைட்டா? இதுல ஏதோ டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க, அடுத்த டாபிக் போயிடலாம். இதுல டவுட் இருக்காமா? நோ சார், நெக்ஸ்ட் டாபிக் போலாம் சார். போலாம் இல்லையா? வெரி குட், வெரி குட். ரைட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக், இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். மின்புலத்தோட முக்கிய பண்பு. ஓகே, இதுல வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் பார்க்க போறோமா. அன்னைக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு 8 பாயிண்ட்ஸ் பார்த்தோம், சாரி கூலும் ஃபோர்ஸ்ல ஒரு 8 பாயிண்ட் பார்த்தோம் பாத்தீங்களா. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுல வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாம உங்களுக்கு வீடியோல காட்டிட்டோம். வீடியோ வேணா திருப்பி காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நாம வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்தோம் பாத்தீங்களா. அந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகி இருந்துச்சுன்னா இந்த சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன செய்யுது? இன்வர்டா இருக்கா அவுட்வர்டா இருக்கா? இந்த சார்ஜ் Outward, sir. அவுட்வர்ட் சார், அவே ஃப்ரம் த. ஆமா, இந்த பாருங்க, இதுல வந்து பாருங்க ஏரோ மார்க் பாருங்க, அதுல இருந்து அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய மின்துகள் வந்து நேர்மின் துகளா இருந்தா மின்புலமானது வெளிநோக்கிய திசையில் இருக்கும். மின்புலமானது இந்த பாருங்க ஏரோ மார்க் பாருங்க, வெளிநோக்கிய திசையில் இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா இத பாருங்க, Inward, sir. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டைரக்ஷன் எப்படி பாருக்கு? இன்வர்ட் டைரக்ஷன்ல. சரியா? ரைட், அப்ப இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ரேடியலி அவுட்வர்டா இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ரேடியலி இன்வர்டா இருக்கும். சரியா? இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இதோட செகண்ட் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட சரௌண்டிங்ல வைக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஃபோர்ஸோட டைரக்ஷன் இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு டெஸ்ட் சார்ஜ் Q0 வச்சிருக்கேன். அப்ப Q0 வச்சோம்னா இது ஆல்ரெடி என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப பாசிட்டிவ் என்ன பண்ண? அட்ராக்ட் பண்ணுமா ரிப்பல் பண்ணுமாயா? ரிப்பல் சார். ரிப்பல் பண்ணும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது இங்க என்ன ஆகும்னா F விலகும் சார். வெரி குட், Q0 into E vector. Q0 into E vector. சரியா? இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்ப என்ன செய்யும்? அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். சார்ஜ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நாம வைக்கக்கூடிய இந்த டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து அவுட்வர்ட் டைரக்ஷன். நம்ம வைக்கக்கூடிய சோதனை மின்துகள் இங்க வைக்கிறோம், அது ஒரு விசையை உணர்ந்து அந்த விசையின் திசை வெளிநோக்கிய திசையில் இருக்கும். இந்த மின்புலத்திலிருந்து வெளிநோக்கிய திசையில் இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா நாம எடுத்துக்கக்கூடிய மின்துகள் வந்து எதிர் மின்னூட்டமா இருந்துச்சுன்னா இப்ப பாருங்க, இது வந்து
நாம எடுத்துக்கூடிய சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இங்க நாம என்ன செய்யறோம்னா ஒரு டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறோம், Q0 அப்படின்னு ஒரு டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறோம். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அதே தான். என்ன அப்படின்னா F vector is equal to Q0 into E vector தான். ஆனா டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ டைரக்ஷன் எப்படியா இருக்கும்? இன்வர்டா இன்வர்டா இருக்கும் சார். உள்நோக்கிய திசைகள். இதுதான் F vector. இதுதான் என்ன? F vector is equal to Q0 into E vector. இது செகண்ட் பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சொன்னோம், செகண்ட் பாயிண்ட்ல ஃபோர்ஸோட டைரக்ஷன் சொல்லியிருக்கோம். இது செகண்ட் பாயிண்ட். சரியா? அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஈயோட டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சொன்னோம். திசை வந்து நம்ம எடுத்துக்கூடிய மின்துகள் நேர்மின் துகளா இருந்தா மின்புலத்தோட திசை வெளிநோக்கியும், எதிர்மின் துகளா இருந்தா உள்நோக்கியும் இருக்கும். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா F ஓட டைரக்ஷன். ரைட். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. லீனா உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்கம்மா. லீனா A1B இங்கிலீஷ் மீடியம். சார் வெரி குட், வெரி குட்மா. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா சொல்லுங்கம்மா லீனா. ஒரு ஃபார்முலா படிச்சோம்லம்மா. Electric vector equal to 1 by 4 pi epsilon naught Very good. into Q by R. Very good. Into Q by R square. Q by R square R vector R cap. Very good, லீனா. வெரி குட், வெரி குட், வெரி குட்மா. இப்போ இதுல வந்து பாருங்க, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு? Qங்கிறது சோர்ஸ் ஆஃப் சார்ஜ், மூல மின்துகள் இல்லையா? அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா நெகட்டிவ் சார்ஜ் எடுத்து பாத்தீங்களா, அது வந்து Q. நாம ப்ளூ கலர்ல நான் வந்து இது பண்ண பாத்தீங்களா, பென்ல எழுதுன பாருங்க, அது வந்து டெஸ்ட் சார்ஜ். அந்த டெஸ்ட் சார்ஜ் இந்த ஃபார்முலால இருக்கா? இல்ல சார். இல்ல. இல்ல சார். அப்ப electric field is only depending upon the source of charge, independent of the test charge. எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு ஒரு மின்துகளை சுற்றி உருவாகக்கூடிய மின்புலமானது மூல மின்துகளை மட்டும்தான் சார்ந்திருக்கும், சோதனை மின்துகளை சார்ந்து இருக்காது. சோதனை மின்துகளை சார்ந்து இருக்காது. அதுதான் இந்த ஃபார்முலா சொல்றோம். E vector is equal to 1 by 4 pi epsilon naught into Q by R square into R cap. Q by R square into R cap. அப்ப third point வந்து electric field is independent of test charge. மின்புலமானது சோதனை மின்துகளை சார்ந்து இருக்காது, மூல மின்துகளை மட்டும் சார்ந்து இருக்கும். அது தேர்ட் பாயிண்ட். தேவி உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்கம்மா. தேவி தமிழுடைய மைக் அன்மியூட் பண்ணுங்க. அம்மா தேவி. சரி, கார்த்திகேயன் உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. கார்த்திகேயன். கேசவன் உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. கேசவன். இப்ப யாரும் மைக் அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறீங்க. விஜய் உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. விஜய். வெரி குட். நான் பேச கிளியரா இருக்கலாமா? சார் விஜய் நான் சார் கூப்பிட்டீங்க. என்னம்மா? விஜய் நான் சார் கூப்பிட்டீங்க. விஜய் ரெண்டு பேர் இருக்கீங்க, தமிழ் மீடியம் ஒருத்தர், இங்கிலீஷ் மீடியம் ஒருத்தர் இருக்கீங்க. ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. அவர் டி விஜய், நீங்க ஒருத்தர் எம் விஜய். இல்ல இங்கிலீஷ் மீடியம் எம் விஜய். சரிம்மா. விஜய் இப்போ தமிழ் மீடியம், நீங்க தேர்ட் பாயிண்ட் சொல்லுங்க. தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொன்னோம்?
விஜய் சொல்லுமா, தமிழ் மீடியம் சொல்றேன் சார். சொல்லுங்க. தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொன்ன? டி விஜய் தெரியல சார். தெரியல. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்க புக் எடுங்க. புக்கு பக்கத்துல இருக்கா விஜய்? இருக்கு சார். வெரி குட். உங்க புக்ல தேர்ட் பாயிண்ட் எடுங்க. இருக்கு சார். எடுத்து ரீட் பண்ணுங்க. மின்புலமானது சோதனை மின்துகளின் மின்னோட்டம் Q0 சார்ந்ததல்ல என்பதையும் மூல மின்துகளின் மின்னோட்டத்தின் மதிப்பு Q மட்டுமே சார்ந்தது என்பதையும் சமன்பாடு 1.4 மூலம் அறியலாம். அந்த சமன்பாடு தான் இங்க எழுதியிருக்கேன். சமன்பாடு 1.4 சொல்றீங்க இல்லையா, அதை தான் இங்க எழுதியிருக்கேன். சரியா? திருப்பி ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. மின்புலமானது சோதனை மின்துகளின் மின்னோட்டம் Q0 சார்ந்ததல்ல என்பதையும் சொல்லுமா, கரெக்ட் சொல்லுங்கம்மா. மூல மின்துகளின் மின்னோட்ட மதிப்பு Q மட்டும் சார்ந்தது என்பதையும் சமன்பாடு 1.4 மூலம் அறியலாம். வெரி குட். இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க. இந்த தேர்ட் பாயிண்ட்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? சொல்லுங்க விஜய், சொல்லுங்க. 1.4 பார்த்து அறியலாம். அதுதான் கண்ணா, என்ன அறிஞ்சு இந்த அந்த 1.4 தான் இங்க எழுதியிருக்கேன். அந்த 1.4 தான் தேர்டா எழுதியிருக்கேன். தேர்ட் பாயிண்டா எழுதியிருக்கேன். மின்புலம் E is equal to 1/4 Q/R² எழுதியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன்ல Q0ங்கிறது சோதனை மின்னூட்டம். அந்த சோதனை மின்னூட்டம் இல்ல. சோதனை மின்னூட்டம் இல்ல. சோதனை மின்னூட்டம் இல்ல. சார் இதுல இருக்க சார் இதுல இருக்க. அப்ப இந்த மின்புலமானது எதை சார்ந்து இருக்காது கண்ணா? விஜய் சொல்லுங்க. Q0 சார்ந்து இருக்காது. எதை மட்டும் சார்ந்து இருக்கும்? வசந்த், உங்க மொபைல்ல கிறுக்காதீங்க. வசந்த், மின்னோட்ட மதிப்பை மூல மின்னூட்டம் Qங்கிறது மூல மின்னூட்டத்தை மட்டும் சார்ந்து இருக்கு. சரியா விஜய்? புரியுதாமா இப்போ? சொல்லுங்க. அப்ப தேர்ட் பாயிண்ட் நீங்களே சொல்லுங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. இதை வச்சு மூல மின்னூட்டத்தை வந்து சார்ந்து இருக்கும் சார். எது சார்ந்து இருக்கும்? எது Q0. எது? ஈனா என்ன? ஈனா என்னையா? மின்புலம். ஈனா என்னதுயா விஜய் சொல்லுங்க. மின்புலமானது மூல மின்துகளை மட்டும் சார்ந்து இருக்கும். சோதனை மின்துகளை சார்ந்து இருக்காது. சரியா கண்ணா? விஜய் ஓகேவா? விஜய் உங்க நெட்வொர்க் இஷ்யூ இருக்கா? சரி, மைக்கை மியூட் பண்ணிக்கங்க. ரைட், அடுத்தது ஃபோர்த். இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டின்னு பார்த்துட்டோம். ஈங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெக்டார். வெக்டர் வடிவம். வெக்டர் வடிவம் அப்படிங்கிறதையும் இன்னொன்னு என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அதாவது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். தொலைவு அந்த மூல மின்துகள்ல இருந்து தொலைவு அதிகரிக்க மின்புலத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். உதாரணத்துக்கு இப்ப வந்து பாருங்க, இது வந்து பிளஸ் Q அப்படின்னு ஒரு மின் துகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை சுத்தி ஒரு 3 புள்ளி நான் எடுத்துக்கிறேன். 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். P Q R அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த Pங்கிற பாயிண்ட் Qவை கன்வெர்ட் பண்ணும்போது க்ளோஸரா இருக்கா அல்லது டிஸ்டன்ஸா இருக்கா? Qங்கிற பாயிண்ட் சார்ஜ் இருந்து Pங்கிற பாயிண்ட் என்ன செய்யும்? க்ளோஸரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். PQRன்னு 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம்.
அதுல பிங்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கியூக்கு நியரரா இருக்கு. அப்ப கியூக்கு நியரரா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? மினிமமா இருக்குமா மேக்சிமமா இருக்குமா? யாராவது சொல்லுங்கப்பா. மினிமமா இருக்கும் சார். வெரி குட் நிஷா, வெரி குட் வெரி குட். டிஸ்டன்ஸ் மினிமமா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் நிஷா? மேக்ஸிமமா இருக்கும் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்ப என்ன பாருங்க, இது சார்ஜ் வந்து பாசிட்டிவ்ங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மேக்சிமமா இருக்கும். இது E வெக்டார் QP. E வெக்டார் QP. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு Q அப்படிங்கிற பாயிண்ட் சார்ஜ்னால எந்த பாயிண்ட்ல? Pங்கிற பாயிண்ட்ல. ரைட்டா? அடுத்து பாருங்க, இப்ப இந்த Qங்கிற பாயிண்ட்ல எப்படி இருக்கும்? யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணிட்டு இந்த Qங்கிற பாயிண்ட்ல எப்படி இருக்கும்? மினிமமா இருக்கும். மேக்ஸிமம் சார். நபிலா சொல்லுங்க. மேக்ஸிமமா இருக்கும் சார். ஆமா கவனிங்க. டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம், தொலைவு அதிகம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஈக்குவேஷன் பாருங்க, தேர்ட் ஈக்குவேஷன்ல. அப்ப டிஸ்டன்ஸ் மேக்ஸிமமா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? மினிமமா இருக்கும். வெரி குட். மினிமமா இருக்கு. நபிலா சொல்லுங்க, மேக்ஸிமமா இருக்குமா மினிமமா இருக்குமா? மினிமமா இருக்கும் சார். வெரி குட் வெரி குட். அப்போ இதோட மேக்னிடியூட் வந்து மினிமமா இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்ல E வெக்டார் Q, இதை வேணா கேபிட்டல் Qன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சார்ஜிங் Qன்னு எடுத்திருக்கோம் இல்ல, ஸ்மால் Qன்னு எடுத்திருக்கோம். இது வந்து கேபிட்டல் வச்சு. அப்போ Q Q. இது இப்ப பாருங்க, இதோட மேக்னிடியூட் மேக்ஸிமமா இருக்கும், Qங்கிற பாயிண்ட்ல மேக்னிடியூட் மினிமமா இருக்கும். இப்போ இந்த இடத்துல இது ஆர்னு ஒரு பாயிண்ட். ஆர்ங்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இது ரெண்டை விட இதை டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க, இது வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இது வந்து ஒரு 2 மீட்டர்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு 8 மீட்டர்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இது வந்து ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? மேக்னிடியூட் பாலாஜி சொல்லுங்க. மினிமமா இருக்கும் சார். மினிமமா இருக்கும் சார். எதை விட மினிமமா இருக்கும்? Qங்கிற பாயிண்ட்டை விடவா அல்லது Pங்கிற பாயிண்ட்டை விடவா? கியூவோட சார். கியூவோட சார். கியூவோட பாயிண்ட் கம்மியா இருக்கும் சார். Qவை விட கம்மியாவா இருக்கும்? கார்த்திகேயன், Qவோட கம்மியாவா இருக்கும்? இங்க பாருங்க, Qங்கிற பாயிண்ட் வந்து 8 மீட்டர் தொலைவில் இருக்கு. கார்த்திகேயன், Qங்கிற பாயிண்ட் வந்து மூல மின்துகள்ல இருந்து 8 மீட்டர் தொலைவில் இருக்கு. ஆர்ங்கிற பாயிண்ட் 5 மீட்டர் தொலைவில் இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்? தொலைவு குறைஞ்சிச்சுன்னா மின்புலத்தின் மதிப்பு எப்படி இருக்கும்? குறையும் சார். என்ன கண்ணா அதிகமா இருக்கும் சார். மேக்ஸிமமா இருக்கும் சார். மேக்ஸிமமா இருக்கும் சார். ஓகே ஓகே ஓகே. மத்த ஸ்டூடண்ட்ஸ் மைக்கை மியூட் பண்ணிக்கங்க. கார்த்திகேயன் மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. கார்த்திகேயன் கவனிங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன எழுதிருக்கோம்? E எதிர்த்தகவு R². தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின்புலத்தின் மதிப்பு என்னமா ஆகும்? கார்த்திகேயன் சொல்லுங்க. சார் என்ன சார் சொன்னீங்க? எதுவும் கேட்கல சார். நான் மூவிங்ல இருக்கேன் சார், அதனால நெட் விட்டு விட்டு கேக்குது சார். ஏன் எங்க மூவ் ஆயிட்டு இருக்கீங்க? அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க சார், அதனால மூவிங்ல கவனிக்கிறேன் சார். சரிம்மா சேஃபா, நீங்க சேஃபா டிராவல் பண்ணுங்க. சரியா? ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி ரிஸ்காலாம் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க. உங்களுக்கு வீடியோ கொடுப்போம், அதை கொடுப்போம். சரியா? நீங்க டிராவல்ல இருக்கும்போது ஸ்பீடர்ல அந்த மாதிரி போகும்போது கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க. மைக் மியூட் பண்ணிக்கங்க. ரைட், மைக் மியூட் பண்ணிக்கங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். சோ அப்போ வந்து பாருங்க, Qங்கிற பாயிண்ட்டை விட Rங்கிற பாயிண்ட் க்ளோஸரா இருக்கு. அப்போ க்ளோஸரா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும் சார். மேக்ஸிமமா இருக்கும். வெரி குட் வெரி குட். அப்போ E வெக்டார் QR. சரியா? அப்ப இந்த பாயிண்ட் சார்ஜோட சரௌண்டிங்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. சரியா? அதான் 4th பாயிண்ட். அடுத்து 5th பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா,
முடிச்சிடலாம். ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான், சீக்கிரம் முடிச்சு. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து Q நாட்ட ஸ்மாலரா இருக்கு. இந்த சோதனை மின்துகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த சோதனை மின்துகளை நாம எப்பவுமே எப்படி எடுத்துக்கணும்னா ஸ்மாலர் சார்ஜா எடுத்துக்கணும். இப்போ அது பாருங்க, நான் இப்போ ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க, தெரியுதாமா? யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. தெரியுது சார். ஒரு ரெண்டு Yes, sir. ஒரு 2 டாட் தெரியுதா? ரெண்டு ஸ்பியர் தெரியுதா? தெரியுது Yes, sir. வெரி குட், வெரி குட். இப்ப பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் சார்ஜ். இங்க இருக்கு பாருங்க, இது வந்து Q, சோர்ஸ் ஆஃப் சார்ஜ், மூல மின்துகள். இது வந்து என்னது? இது என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். Q0 sir. வெரி குட், Q0, சோதனை மின்துகள். அப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து சோர்ஸ் ஆஃப் சார்ஜஸ் விட ஸ்மாலர் சைஸ்ல எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை இது லார்ஜர் சைஸா இருந்துச்சுன்னா இதோட இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கோம். இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவா இருந்து Q0 சைஸ் வந்து பெருசா இருந்துச்சு அப்படின்னா இந்த Q இதோட பொசிஷன்ல இருந்து என்ன ஆயிடும்? சேஞ்ச் ஆகும். பொசிஷன்ல இருந்து சேஞ்ச் ஆயிடும். ஆக்சுவலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த Qவால அதோட சரௌண்டிங்ல கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட தான் பார்க்க போறோம். அப்போ இந்த Q வந்து என்ன செய்யணும்? ஸ்டேபிளா இருக்கணும், ரெஸ்ட்ல இருக்கணும். அதை சுத்தி உருவாகக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் தான் வந்து நாம வந்து ஏமா இந்த ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் முடிச்சிட்டோம். சோ அப்ப பாருங்க, அப்போ இந்த சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து எப்பவுமே என்ன செய்யணும் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் சார்ஜஸ் விட ஸ்மாலர் சைஸ்ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த சோர்ஸ் ஆஃப் சார்ஜால அதோட சரௌண்டிங்ல கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து நாம வந்து பார்க்க முடியும். சரியா? சோ அப்போ வந்து 4th பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி 5th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா Q0 வந்து ஸ்மாலர் சைஸா இருக்கு. ரைட்டா? அடுத்தது 6th பாயிண்ட், இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான், இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, என்ன ஈக்குவேஷன்? E vectors equal to 1 by 4 pi epsilon naught into Q by R square into R cap இருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷன் வந்து ஒன்லி பாயிண்ட் சார்ஜஸ் மட்டும்தான் அப்ளிகபிள். மின்துகள் புள்ளி மின்துகளா இருக்கும்போது மட்டும்தான் இந்த சமன்பாட்டை நாம பயன்படுத்த முடியும். ஒருவேளை சார்ஜஸ் வந்து கண்டினியூஸா இருக்கு, ஒரு சிஸ்டம்ல கண்டினியூஸ் சார்ஜஸ் அண்ட் ஃபைனைட் சார்ஜஸ் இருக்கு, ஒரு மின்னூட்ட பரவல் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நாம மின்புலத்தை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தொகையிடலை பயன்படுத்தணும். இன்டகிரேஷனை யூஸ் பண்ணணும். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நாம இன்டகிரேஷன் மெத்தடை வந்து நாம வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரவிவர்மன், உங்களோட மொபைல் எதுவும் எழுதாதீங்க. ஸோ நல்லா மைண்ட்ல வச்சுக்க, இந்த ஈக்குவேஷன் வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் பாயிண்ட் சார்ஜ். ஒருவேளை நாம ஒரு ஃபைனைட் சார்ஜை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு மின்னூட்ட பரவல் ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுல உள்ள ஒரு மின்துகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தொலைவு அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தொலைவு வந்து இந்த ஆரோட டிஸ்டன்ஸ் வந்து வெரி வெரி லார்ஜரா இருந்துச்சுன்னா அந்த டைம்லயே நாம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை நாம வந்து E is equal to 1 by 4 epsilon naught Q by R square into R capங்கிற ஃபார்முலாவை நாம அப்ளை பண்ண முடியும். அப்போ 6th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் பாயிண்ட் சார்ஜ். ஒரு மிக 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 ஒரு சிறியதாக உள்ள புள்ளி மின்துகளுக்கு மட்டும்தான் நாம இந்த சமன்பாட்டை பயன்படுத்த முடியும். அடுத்தது 7வது பாயிண்ட், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 2 டைப்ஸ்ல இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா
யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்னு நான் யூனிஃபார்ம். சீரான மின்புலம், சீரற்ற மின்புலம், ஒரே ஒரு பாயிண்ட். நான் யூனிஃபார்ம். இப்ப யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இந்த இதை சுத்தி உள்ள எல்லா பாயிண்ட்லயும் மேக்னிடியூடும் டைரக்ஷனும் சேமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. மின்துகள் இருக்கு, அந்த மின்துகளை சுற்றியுள்ள எல்லா இடத்துலையும் எல்லா புள்ளிலையும் மின்புலத்தின் எண்மதிப்பும் திசையும் ஒரே மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு இந்த பிங்கிற பாயிண்ட்ல இந்த டயக்ராம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மின்புலத்தின் மதிப்பு அதிகமா இருக்கும், கியூங்கிற பாயிண்ட்ல கம்மியா இருக்கும். அப்ப இது வந்து சீரற்ற மின்புலம். சரியா? ஒரே எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட புக்ல வேணா அந்த டயக்ராம் நான் காட்டிடுறேன், ஒரே நிமிஷம். சோ இங்க பாருங்க, இதுல இந்த டயக்ராம்ல பாருங்க, இது நீங்க எங்க பார்த்தாலும் எந்த பாயிண்ட்ல பார்த்தாலுமே எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடும் டைரக்ஷனும் சேமா இருக்கு. இப்போ வந்து இது வந்து 10 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் வச்சுக்கோங்க, நீங்க எங்க பார்த்தாலுமே 10 நியூட்டன் கூலும் இன்வர்ஸா இருக்கும். அப்ப இது வந்து சீரான மின்புலம். இங்க வந்து பாருங்க, எண்புலத்தின் அதாவது மேக்னிடியூட் வந்து இந்த பாயிண்ட்ல மேக்ஸிமமா இருக்கு, ஆனா இங்க கம்மியா இருக்கு. அப்ப இது வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், சீரற்ற மின்புலம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம், சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜா இருந்தா அதை சுத்தி உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கும். ஏன்னா இங்க இருந்து தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின்புலத்தின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் 7th பாயிண்டா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. சார் நீங்க சேம் மேக்னிடியூட் சொன்னீங்களா சார்? ஆமா, மேக்னிடியூட் எண் மதிப்பு வந்து சேமா இருக்கணும், டைரக்ஷனும் சேம் டைரக்ஷனா இருந்தா அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட்னாலும் சேம் மேக்னிடியூட்னாலும் ஒண்ணா சார்? கான்ஸ்டன்ட்ங்கிறது அது இப்போ 10னா 10 இருக்கணும். இப்போ சேம் அப்படின்னா எதுவா வேணாலும் இருக்கலாம் இல்லையா? இப்போ 5 இருக்கலாம், 5 இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் 5 இருக்கணும். பட் அது நீங்க கான்ஸ்டன்ட்ங்கிற வார்த்தை பயன்படுத்த வேண்டாம், சேம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தும். சரிங்களாமா? எஸ். ஓகே, வேற டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா.